இது வந்து நம்பர் 4 இருக்கும். ஸோ நம்பர் 4 ஒயிட் கலர் பியரில் எடுத்துக்கலாம். கரெக்டாக அந்த சென்டர் பேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மோட்டிவ்க்கு வந்து நம்ம டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து ஜர்தோசி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் சின்னதாக ஜர்தோசி எடுத்து அதை அப்படியே சுற்றி வச்சுட்டு அந்த சென்டரில் இருந்து மறுபடியும் த்ரெட் எடுத்து எகெயின் அதை விட கொஞ்சம் பெரிய ஜர்தோசியாக நம்ம எடுக்கணும். எடுக்கிற த்ரெட்டு வந்து கண்டிப்பாக அந்த ஜர்தோசிக்கு கீழே இருந்து எடுக்கணும், பிஹைண்ட்லேருந்து எடுக்கக்கூடாது, அதாவது சைட்லேருந்து எடுக்கக்கூடாது. இப்படி ஒன்றோட ஒன்று அப்படியே பின்னி பிணைஞ்சிருக்க மாதிரி இருக்கணும். இது வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நம்ம நிறைய டுட்டோரியலில் போட்டிருக்கோம். இது வந்து 3D ஃப்ளார். ஸோ இந்த 3D ரோஸ் ஃப்ளார் வந்துட்டு நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரி நீடில் போடுவோம். ஸோ இது வந்து நம்ம ஆரி நீடில் தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா இது எனக்கு கொஞ்சம் ஸ்பீட் கொடுக்கும். அதனால் நீங்களும் இந்த மாதிரி எம்ப்ராய்டரி நீடிலேயே ட்ரை பண்ணலாம் எல்லா மோட்டிவ்ஸையும். ஸோ வந்து அது நம்மளுக்கு நல்ல ஸ்பீட் கொடுக்கும். ஸ்பீட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இல்லைன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ப்ளவுஸ் பண்ணுற டைமில் வந்துட்டு நம்ம இன்னும் நிறைய ப்ளவுஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அதனால் ஸ்பீட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்து உங்களோட ஸ்பீடை செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்டாப் வாட்ச் வச்சு ஒவ்வொரு மோட்டிவ்க்கும் செக் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கே தெரியும் நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்பீடில் போட்டுட்டு இருக்கீங்க. ஸோ வந்து ஒரு மோட்டிவ்க்கு எவ்வளோ டைம் ஆகுது, கான்சன்ட்ரேஷனாக போட்டால் எவ்வளோ டைம் ஆகுது, இல்லை கொஞ்சம் ஏதாவது நீங்கள் ஏதாவது கவனம் எல்லாம் போட்டால் எவ்வளோ டைம் ஆகுது. ஸோ அப்போ நீங்கள் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் ஸ்பீடை அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஜர்தோசிக்கும் இடையில இருந்து த்ரெட்டை எடுத்து அடுத்த ஜர்தோசியை கொண்டுட்டு போகணும். அடுத்தடுத்த ஜர்தோசியை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பெரிய ஜர்தோசியாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டே போகணும். சேம் அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போகணும். ஒரு அளவுக்கு நம்மளுக்கு புட்டா இது அளவுக்கு போதும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா அதோட நிறுத்திக்கலாம். இது லைட்டாக அப்படி தூக்கி தான் இருக்கும். நம்ம அப்படியே கீழே தள்ளி விட்டோம் அப்படின்னா இறங்கிக்கும். இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது 3D ஃப்ளார் அப்படின்றதுனால லைட்டாக நம்மளுக்கு தூக்குன மாதிரி தான் தெரியும். அதுக்காக ரொம்ப தூக்கி இருக்க வேண்டியதில்லை. அடுத்தடுத்த ஜர்தோசி வைக்கும்போது அது கீழே போயிடும். ஸோ இந்த மாதிரி அமுத்தி விட்டால் கீழே போயிடும். ஸோ மறுபடியும் இந்த இடத்துல இருந்து ஜர்தோசி எடுத்துக்கலாம். இப்போ சென்டரில் இருந்து கொஞ்சம் சைடு எடுத்துக்கிட்டேன், ஏன்னா அது ரொம்ப பெரிய ஜர்தோசியாக வைக்க போகிறோம். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஓவராலாக அந்த பீடை சுற்றியும் ஈவனாக வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஜர்தோசி வச்சுட்டு அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரே ஒரு ஜர்தோசி வச்சா எனக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அது நம்ம வைக்கிற அளவை பொறுத்து, நம்ம எந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த மோட்டிஃபை பொறுத்து. ஸோ உங்களுக்கு எவ்வளோ பெருசாக தேவையோ அவ்வளோ அளவுக்கு சுற்று வந்துக்கிட்டே இருக்கும். இப்போது எண்டு நாட் போட்டு முடிச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான், ஜர்தோசி ரோஸ்